குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டுடே பாருங்கள், பூரி மசாலா தான் செய்கிறேன். இதை பாருங்கள், பூரிக்கு இந்த மசாலா இது எங்கே நான் சாப்பிட்டேனாக்கா, பாண்டிச்சேரியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன். இந்த ஜிப்மரில் தான் கேண்டீனில் சாப்பிட்டுக்கிறேன். அங்கே இப்படி தான் கேரட்லாம் போட்டிருப்பானுங்க. நல்ல டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஞாபகத்தை வச்சு இன்றைக்கி அதே ஸ்டைலில் பண்ணியிருக்கிறேன். அதை விடவே இது டேஸ்ட்டாக இருக்குது. நான் ஆயில் ரொம்ப கம்மியாக சேர்த்து செஞ்சுருக்கிறேன். நல்ல டேஸ்ட் வருது, வாசனை பயங்கரமாக இருக்குது. கடலைப்பருப்பை கூட அவிச்சு தான் அதில் போட்டிருக்கு. வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். இதை சும்மாவே போட்டு சாப்பிடலாம் மகரம். பூரிக்கு சொல்லவே தேவையில்லை, சப்பாத்திக்கும் சொல்லவே தேவையில்லை, தோசைக்குமே நல்லா இருக்கும். வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். பூரி மசாலாவில் இன்றைக்கி தான் நல்லா டேஸ்ட்டு செஞ்சுக்கிறேன். கலர்ஃபுல்லாக தெரியுதுங்களா? பயங்கர கலரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா, அந்த உருளைக்கிழங்கை அவிச்சு கொஞ்சம் அப்படியே கசக்கி போட்டதுனால அப்படியே பயங்கர ஒரு டேஸ்ட். இதில் சிலர் பொட்டுக்கடலையுடைய மாவு சேர்ப்பாங்க, கடலை மாவு சேர்ப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே சேர்க்காம நல்ல ஒரு டேஸ்ட்டாக செஞ்சுருக்கிறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? இதை அப்படியே மூடி வச்சிட வேண்டியதுதான். மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சென்று பூரியை ரெடி பண்ணிவிட்டு பூரி கூட வச்சு அடிக்க வேண்டியதுதான். குழப்பமாக இருக்குது, பூரி செய்யலாமா இல்லை சப்பாத்தி செய்யலாமான்னு யோசிக்கிறேன். இப்போ வேணால் பூரி செஞ்சுட்டு நாளைக்கு காலையில் வேணால் சப்பாத்தி செஞ்சுக்கலாமான்னு குழப்பமாகுது. ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் செந்தில், நியூ ஸ்டார். டுடே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி 2, இந்த பூரி மசாலா கிழங்கு தான் செஞ்சேன். பாருங்கள், சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கா? இது நான் பாண்டிச்சேரியில் சாப்பிட்ருக்கேன், ஜிப்மரில் கேன்டீனில். அதே மாதிரி இந்த கேரட்டு, குடமிளகெல்லாம் போட்டு செஞ்சு பார்த்தேன். வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். பா, இப்போ டேஸ்ட்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. சப்பாத்தி கொஞ்சம் லைட்டாக தடிப்பாக இருக்கா, நல்லா இருக்கு. சப்பாத்தி மெலிசாக உருட்ட தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு, அதனால தான் கொஞ்சம் தடிப்பாக இருக்குது. நல்லா தான் இருக்குது. கொஞ்சமாக 4 சப்பாத்தி பெருசு பெருசாக செஞ்சு தடிப்பாக. அதே பூரி 10 வந்துருக்கு அதில். என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அதை அப்போயே அன்றைக்கி நைட்டுக்கு செஞ்சு சாப்பிட்ருவேன். சரி, பூரி தான் செய்யலாம்னு நினச்சேன், பட் ஆனால் டைம் இல்லை.
பூரி செஞ்சுட்டு தான் ஆயில் அதிகமாக போயிருக்கோம். அப்போ ஜுரம் அடிச்சிட்டு வர, சரி வேணாம் ஆயில் சேர்க்க வேணான்னு சப்பாத்தி. நமக்கெல்லாம் குக் பண்ணுறதுலாம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான். ஃபாஸ்ட்டாக நான் செஞ்சிடணும் வேலையை. குடை மிளகா நல்லா தான் இருக்குது. அதாவது சின்ன வயசாக இருக்கும்போது மழை நாள் வந்தாலே எங்கள் அம்மா அதிகமாக சப்பாத்தி தான் செஞ்சு தருவாங்க. அவங்க மைதா அப்போல்லாம் கோதுமை மாவு கிடைக்காது, மைதா மாவு தான். அந்த மைதா மாவில் சாப்பிடும்போது தாடையே வலிக்கும். எங்கள் வீட்டில் சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றது நான் மட்டும்தான். மீன்லாம் ரொம்ப கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. கறி மீன்லாம் எங்கள் அண்ணன் தான் அதிகமாக சாப்பிடுவான், செத்துட்டுவான். நான்லாம் கறி மீனை லைக் பண்ண மாட்டேன்.